கவின் அண்ணா ஒரு 10 மணி நேரங்களுக்கு முதல் அவருடைய ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து தளபதி 65 லொக்கேஷனில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணா அப்புறம் நம்ம டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் அண்ணா அவங்க வந்து நிற்கிற மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று. ஸோ தளபதி விஜய் அண்ணா வந்து அவங்களுடைய ஸ்டைலில் அவங்களுடைய முகம் தெரியல, பட் தளபதியுடைய பாடி லாங்குவேஜ் தெரியுமில்ல. ஸோ தளபதி அவர்களும் டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் அண்ணா அவர்களும் பேசிக்கொண்டிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஸோ வைரல் ஆச்சு நேற்று. ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து கவினா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பிறகு வந்து நெல்சன் திலீப்குமார் அண்ணா அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கு போய் பார்த்தா இன்னொரு ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. ஸோ அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, பெரிய கிளாஸ் எல்லாம் இருக்குது, பெரிய விண்டோ மாதிரி கிளாஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு வந்து பெரிய இந்த வைன் குடிப்பாங்கல்ல அந்த கிளாஸஸ், அப்புறம் வைன் பாட்டில்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை வந்து இவர் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. கீழே ஃபேன்ஸ் வந்து என்ன சார் லொக்கேஷனா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கவின் அண்ணா வந்து தளபதி 65ல் இருக்கார் அப்படின்னு. நேற்று கூட லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற விடயங்கள் அதோட தொடர்ச்சி. ஸோ கவின் அண்ணா வந்து என்ன மாதிரி பேர் பண்ண போகிறாரு, என்ன ரோல் பண்ண போகிறாரு தளபதி 65ல், அவருக்கு ஜோடியா அபர்ணா தாஸ் மேம் நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியான ஒரு கண்டினியூவான ஒரு ஸ்பீச் ஒன்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 அப்டேட். ஸோ அதுவும் கவின் அண்ணா சம்மந்தப்பட்டதான். ஸோ இந்த 3 விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சினிமா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஆர்டிக்கல்ல இருந்து அபர்ணா தாஸ் அண்ட் கவின் இன்டு தளபதி 65 அப்படின்னு ஒரு போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப வந்து எனக்கு வந்து என்னோட தாட்ஸ் படி வந்து ஒரு 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 வளர்ந்து வரும் ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு டெக்னீஷியன் சைட்டுக்குள்ளே அசிஸ்டன்ட் டைரக்டர், எடிட்டர் அதுக்குள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸோ இவர் வந்து இந்த டெக்னீஷியன் சைடில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஹெட்லைனில் அவங்க போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஒரு வளர்ந்து வரும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டரோட படத்தில் ஒரு துணை கதாபாத்திரத்துக்கு ஜாயின் ஆகியிருக்காங்க, ஸோ ஒரு ரோல் பண்ண ஜாயின் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து போடுவாங்க. ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த மீடியாவில் வந்து ஒரு ஆக்டர் வந்து இன்னொரு ஆக்டரோட படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா தான் வந்து இப்படி போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க போட்ட விதம் அப்படின்னு இருந்துச்சு, அபர்ணா தாஸ் அண்ட் கவின் இன் தளபதி 65 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ வந்து கவின் அண்ணா ஒரு ஆக்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் கவின் அண்ணாக்கு ஜோடியாக அபர்ணா தாஸ் மேம் தளபதி 65 பண்ணுறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னுடைய பல சகோதரர்கள் இன்னொரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, கவின் அண்ணா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி அப்படியும் ஒரு தோட்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கு அந்த தோட்ஸை விட கவின் அண்ணா ஆக்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா டாக்டர் படத்தில் கவின் அண்ணா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அட்டாக இருக்கார் அப்படின்றத கவின் அண்ணாவை வந்து ஒரு ட்வீட் போட்டு சொல்லியிருந்தார். பட் இது வரைக்கும் கவின் அண்ணா வந்து தளபதி 65 பற்றி வாய்திலிருந்து ஒரு விடியும் சொல்லலை. ஆனால் தளபதி 65 சம்மந்தமான லொக்கேஷன் ஃபோட்டோஸ் அதுகளை வந்து அவர் வந்து அவருடைய ஸ்டோரியில் போட்டுக்கொண்டிருக்காரு. ஸோ ஒருவேளை கவின் அண்ணா சர்ப்ரைஸாக வச்சுருக்காரா, படக்குழுவினர் சொல்ல வேணாம் அப்படின்னாங்களா, எதுவும் தெரியலை. பட் ஆஸ் அ கவின் அண்ணா ரசிகராக கவின் அண்ணாவை ஒரு ஆக்டராக பார்க்கத்தான் நான் விரும்புகிறேன். அவர் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கணும், அதை படத்துக்குள்ளே இல்லாமல் படத்துக்கு வெளியில் அவரை ஸ்க்ரீனில் பார்க்கணும், நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மட்டுமில்லை பல கவின் அண்ணா ரசிகர்களோட விருப்பம். ஸோ நான் ப்ரே பண்ணுறேன், நீங்களும் ப்ரே பண்ணுங்கள் கவின் அண்ணா ஒரு ஆக்டராக தளபதி 65ல் அட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது முதலாவது விடயம். நம்ம முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முதல் வந்த தமிழ் சினிமா படங்களோட ட்ரெண்ட். ஸோ அந்த ட்ரெண்டானது வந்து ஒரு இந்த ஃபேஷனில் போய்கொண்டிருக்கு. எப்படி அப்படின்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பேட்ட படத்தில் பாபி சிங்கா அவர்கள், அப்புறம் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்க, ஸோ வளர்ந்து வர நடிகர்களான இவங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதியின் மாஸ்டர் படத்தில் மகேந்திரன் சார் அவர்கள், சந்தான சார் அவர்கள் அவங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து இப்போத்த ட்ரெண்டுக்கு வந்து வளர்ந்து வர நடிகர்கள் வந்து பெரிய நடிகர்களின் படத்தில் ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணுறது வந்து ஒரு சகஜமாக வந்துட்டு வழக்கமாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் வந்து நான் பார்க்குறப்போ வந்து கண்டிப்பாக கவின் அண்ணாக்கு ஒரு ஆக்டராக தளபதி 65ல் நடிப்பதற்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ எனது ஆசை கவின் அண்ணாவை தளபதி கூட ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்றத. ஸோ நான் ப்ரே பண்ணுறேன், நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் அடுத்தது. ஸோ இந்த வீடியோவில் கடைசி வீடியோ என்ன அப்படின்னா நம்ம ஆஸ்க் மோரோ இன்னொரு சாதனை படைச்சிருக்கு. ஸோ மிர்ச்சி டாப் 20 தமிழ் சாங் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து ஆஸ்க் மோரோ 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ அந்த சாதனைக்காக ஒட்டுமொத்த கவின் அண்ணா சகோதரர்கள் நம்ம சார்பாக நம்ம சேனலில் இருந்து ஆஸ்க் மோரோ டீமுக்கு கவிதேஜுக்கு, கேண்டி கெமோ, தரன்குமார் சார், ஸ்வாங்கி மேம், ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். சாதனைகள் இன்னும் தொடரணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இது போல் இன்னொரு சூப்பரான அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய்.